விசிடி நம்பர் 524, இடம் ஜம்மு, முரளி தேதி 12/5/1967, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 28/9/2006, விசிடி நம்பர் 524, பிளேஸ் ஜம்மு, முரளி டேட் 12/5/1967, clarified on 28/9/2006. ओम शांति। ओम शांति। आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 12 मई 1967। 12 மே 67 मीठी मीठी रूहानी बच्चों को नमस्ते। இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு வணக்கம்। अरे उत्तर भी नहीं देते हो। அரே பதில் கூட கொடுப்பதில்லையா? कि बाबा नमस्ते। என்னவென்றால் பாபா வணக்கம் என்று। क्योंकि बच्चे जानते हैं बाबा हमको ब्रह्मांड का मालिक बनाते हैं। ஏனென்றால் குழந்தைகள் இதை அறிவார்கள்। என்னவென்றால் பாபா நம்மளை முழு பிரம்மாண்டத்திற்கும் எஜமானராக்குகிறார்। तो विश्व का भी मालिक बनाते हैं। ஆகவே உலகத்திற்கும் கூட எஜமானராக்குகிறார்। ब्रह्मांड के भी मालिक और विश्व के भी मालिक। உலகத்திற்கும் எஜமானர், பிறகு யூனிவர்ஸ் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்। और बाप तो सिर्फ ब्रह्मांड का मालिक है। பிறகு தந்தை வெறும் பிரம்மாண்டத்தினுடைய எஜமானர் ஆவார்। तो बड़ा कौन हुआ? ஆகவே யார் பெரியவங்களாயிட்டாங்க? तुम्हारा तो डबल मालिकपना है। உங்களுக்கிட்ட இரண்டு எஜமான தன்மை இருக்கிறது। बच्चे बड़े ठहरे ना। குழந்தைகள் பெரிதாகிவிட்டார்கள் இல்லையா? इसलिए बच्चे समझकर फिर नमस्ते करते हैं कि बाबा आप ही हमें विश्व का। அதனால்தான் குழந்தைகள் புரிந்து கொண்டு பிறகு வணக்கம் சொல்கிறார்கள்। என்னவென்றால் பாபா நீங்க தான் எங்களை और ब्रह्मांड का मालिक बनाते हैं। முழு உலகம் மற்றும் பிரம்மாண்டத்திற்கு எஜமானராக்குகிறீர்கள்। हम तो कुछ भी नहीं जानते थे। நாங்க எதுவுமே அறிய மாட்டோம்। इसलिए हम आपको ही नमस्ते करते हैं। அதனால் நாங்கள் வெறும் உங்களை மட்டும் வணங்குகிறோம்। मुसलमान लोग भी मालेकम सलाम। முஸ்லிம்ஸ் கூட சொல்கிறார்கள் மாலிகம் சலாம்। और वालेकुम सलाम कहते हैं। மற்றும் வாலிக்கம் சலாம் என்றும் கூட சொல்கிறார்கள்। तुम बच्चों को भी खुशी है जिनको निश्चय है। யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ அவங்களுக்கு குஷி இருக்கிறது। निश्चय के बिना यहाँ तो कोई आ भी नहीं सकते। நிச்சயம் இல்லாமல் யாராலையுமே இங்கு வரக்கூட முடியாது। यहाँ जो भी आते हैं वो समझते हैं हम कोई मनुष्य गुरु के पास नहीं जाते हैं। இங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை। என்னவென்றால் நாங்கள் ஏதோ ஒரு மனித குருவிடம் செல்கிறோம் என்று। हम तो डायरेक्ट भगवान के पास जाते हैं। நம்ம டைரக்ட் பகவானிடம் செல்கிறோம்। मनुष्य बाप के पास व मनुष्य टीचर के पास व मनुष्य गुरु के पास तो जाते नहीं है। மனிதர்கள் தந்தையிடம், ஆசிரியரிடம், குருக்களிடம் செல்வதில்லை। तुम आते ही हो रूहानी बाप, रूहानी गुरु, रूहानी टीचर के पास। நீங்கள் வருகிறீர்கள் ருஹானி தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவிடம்।
वो मनुष्य गुरु तो अनेक प्रकार के होते हैं। அந்த மனித குருக்கள் நிறைய விதமாக இருக்கிறார்கள். भक्ति मार्ग के शास्त्रों में ये भी है பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரத்துல இது கூட இருக்கிறது. कि रचयिता और रचना के ज्ञान को कोई भी नहीं जानते। என்னவென்றால் படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவரின் ஞானத்தை யாருமே அறிய மாட்டார்கள். सब नेति नेति करते आए हैं। அனைவருமே தெரியாது தெரியாது என்று சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். ना जानने के कारण அறியாத காரணத்தால் தான் उनको फिर आर्फन कहा जाता है। பிறகு அவர்களை ஆர்ஃபன் அனாதை என்று சொல்லப்படுகிறது. आर्फन अर्थात जिनका कोई धनी धोरी नहीं है। ஆர்ஃபன் என்றால் யாரிடம் எந்த ஒரு அம்மா அப்பா இல்லை, जो अच्छे पढ़े लिखे होते हैं யார் நல்லா படிச்சிருக்காங்களோ वो अच्छी तरह से समझ सकते हैं அவர்களால் நல்ல விதமாக இதை புரிந்து கொள்ள முடியும். कि हम सभी आत्माओं का वो एक ही बाप है। என்னவென்றால் நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கு அவர் ஒரே ஒருத்தர் தான் தந்தை ஆவார். सिर्फ इतना ही नहीं जानते हैं, வெறும் இதை மட்டும் அறிய மாட்டார்கள், ये भी जानते हैं कि वो बाप निराकार है। கூடவே இது கூட அறிவார்கள். என்னவென்றால் அந்த தந்தை உருவம் இல்லாதவர் ஆவார். निराकार सिर्फ बिंदु रूप में ही नहीं है, உருவம் இல்லாதவர் வெறும் புள்ளி ரூபத்தில் மற்றும் இல்லை. वो आकर टीचर गुरु का भी रूप धारण करते हैं। அவர் வந்துவிட்டு ஆசிரியர் மற்றும் குருவினுடைய ரூபத்தையும் கூட தாரணை செய்கிறார். टीचर के रूप में पढ़ाते हैं டீச்சர்னுடைய ரூபத்தில் படிப்பிக்கிறார் और गुरु के रूप में सदगति करते हैं। மற்றும் குருவினுடைய ரூபத்தில் சத்கத்தியை கொடுக்கிறார். परंतु फिर रोला कर दिया है क्या? गीता में साकार कृष्ण का नाम डाल दिया है। ஆனால் ஒரு மாற்றத்தை செய்து விட்டனர். என்ன? கீதையில் சாக்கார கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டனர். कृष्ण का नाम डालने से सारी ही गड़बड़ हो जाती है। கிருஷ்ணருடைய பெயரை போடுவதால் எல்லாமே தவறாக மாறிவிடுகிறது. ऐसे तो गीता है सर्वशास्त्रमयी श्रीमद् भगवत गीता, இப்படி பார்த்தீர்கள் என்றால் கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் மகுடமாகும். उत्तम ते उत्तम शास्त्र है, மிகவும் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சாஸ்திரமாகும். परंतु ஆனால் उस शासन करने वाले विधान அந்த சாசனம் செய்யக்கூடிய விஷயத்தை, அந்த கான்ஸ்டிடியூஷனை गीता का रचयिता कृष्ण को बनाई दी है। கீதையினுடைய படைப்பாளரை கிருஷ்ணராக மாற்றிவிட்டனர். बाहर की दुनिया में ही नहीं बना दिया है, வெறும் வெளி உலகத்தில் மட்டும் செய்யவில்லை. बाहर की दुनिया तो बाद में बनती है। வெளி உலகம் அப்புறமா தான் உருவாகுது. पहले तो शूटिंग पीरियड में, முதலில் ஷூட்டிங் பீரியடில், रिहर्सल के पीरियड में, ரிஹர்சல் பீரியட்ல, ब्राह्मणों की दुनिया के अंदर ही பிராமணர்களின் உலகத்திற்குள்ளே தான் उन तथाकथित ब्राह्मणों ने, அந்த பெயருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள், जो भक्ति मार्ग का फाउंडेशन डालने वाले हैं, யாரு பக்தி மார்க்கத்தினுடைய ஃபவுண்டேஷனை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ उन्होंने गीता ज्ञान में அவர்கள் கீதை ஞானத்தில் दादा लेखराज उर्फ ब्रह्मा का नाम डाल दिया, ராதா லேக்ராஜாக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய பெயரை போட்டுவிட்டனர். जिसके लिए वो कहते हैं कृष्ण की आत्मा। இதற்காக அவர்கள் கிருஷ்ணனுடைய ஆத்மா என்று சொல்கிறார்கள்.
उनकी बुद्धि में बैठा हुआ है அவர்களுடைய புத்தியில இது कि அமர்ந்திருக்கிறது. गीता का साकार भगवान என்னவென்றால் கீதையினுடைய சாகார பகவான் सिवाय कृष्ण उर्फ ब्रह्मा के कोई हो नहीं सकता. பிரம்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை தவிர வேறு யாராலுமே இருக்க முடியாது. इस भूल ने ही भारतवासियों को तुच्छ बुद्धि बनाई दिया. ஆகவே இந்த தவறுதான் பாரத மக்களை தாழ்ந்த புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டது. बल गीता को कहते हैं सर्वशास्त्रमयी शिरोमणि. பலே கீதையை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் மகுடம் என்று சொல்லப்படுதுதான். शासन करने का उत्तम ते उत्तम विधान. ஆட்சி செய்யக்கூடிய மிகவும் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான விஷயம் இருக்கிறது. परंतु उस विधान को बनाने वाला ஆனால் அந்த விஷயத்தை உருவாக்கக்கூடியவங்க गीतापति भगवान ईश्वर के बजाय साकार कृष्ण को डाल दिया. அந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய கீதாபதி பகவான் சாகார கிருஷ்ணரை போட்டுவிட்டனர். माना ब्रह्मा को गीता का भगवान बनाई दिया. அப்படியானால் பிரம்மாவை அந்த கீதையினுடைய கடவுளாக ஆக்கிவிட்டனர். गीता का भगवान कोई साकार मनुष्य नहीं हो सकता. கீதையினுடைய பகவான் எந்த ஒரு சாகார மனிதனாக இருக்க முடியாது. क्योंकि गीता को ही माई बाप कहा जाता है. ஏனென்றால் கீதையை தான் और जो அம்மா என்று சொல்லப்படுகிறது. भी शास्त्र आदि हैं उनको माँ बाप नहीं कहते हैं. கீதையை மட்டும்தான் அம்மா அப்பா என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர எந்த வேதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை அம்மா அப்பா என்று சொல்வதில்லை. श्रीमद् भगवत गीता माता गाई जाती है. ஸ்ரீமத் பகவத்கீதா அம்மா என்று சொல்லப்படுகிறது, பாடப்படுகிறது. तो माता के साथ पिता भी चाहिए. ஆகவே அம்மா கூடவே தந்தையும் கூட தேவை. कोई विधवा माता तो नहीं है. இங்க யாருமே விதவை அம்மாவாக இல்லை. गीता माता का पति कृष्ण उर्फ दादा लेखराज. கீதா அம்மாவினுடைய கணவர் கிருஷ்ணராக இருக்கக்கூடிய தாதா லேக்ராஜ். ये बात ही उल्टी कर दी. இந்த விஷயம் என்னன்னா தலைகீழான விஷயமாகிவிட்டது. यज्ञ के आदि में யக்னத்தின் ஆரம்பத்தில் दादा लेखराज ब्रह्मा को अपने स्वरूप का पता नहीं चला. தாதா லேக்ராஜ் பிரம்மாவிற்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை பற்றி அவர் அறியவில்லை. अपने साक्षात्कारों का स्वयं पता नहीं चला. தன்னுடைய சாட்சாத்காரங்களை பற்றி அவர் தானே அறியவில்லை. वो भटकते रहे. ஆகவே அவர் சுற்றி கொண்டிருந்தார். अपने गुरु के पास भटके. தன்னுடைய குருவிடம் சுற்றி கொண்டிருந்தார். वाराणसी में विद्वान आचार्यों के पास भटके. வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த வித்வான் ஆச்சாரியர்களிடம் சுற்றி கொண்டிருந்தார், அலைந்தார். आखिरी न अपनी पुरानी गद्दी कलकत्ते में जब पहुंचे ஆகவே கடைசியாக தன்னுடைய பழைய இடமாக இருக்கக்கூடிய கல்கத்தாவில் எப்பொழுது சென்றாரோ तो उनको अपने साक्षात्कारों का ज्ञान हुआ. அப்பொழுது அவருக்கு தன்னுடைய சாட்சாத்காரங்களுடைய ஞானம் கிடைத்தது. गीता माता के द्वारा डायरेक्ट. அதுவும் கீதா மாதாவின் மூலமாக டைரக்டாக கிடைத்தது. तो रचयिता गीता माता हुई. ஆகவே படைக்கக்கூடியவங்க கீதா அம்மா ஆகிட்டாங்க. दादा लेखराज जो कृष्ण की आत्मा है वो बच्चा हुई. தாதா லேக்ராஜ் யாரு கிருஷ்ணருடைய ஆத்மாவாக இருந்தாங்களோ அவங்க குழந்தை ஆகிட்டாங்க. बच्चा माँ का पति कैसे बन गया. ஒரு குழந்தையால் அம்மாவினுடைய கணவராக எப்படி ஆக முடிந்தது. माता सर्वशास्त्र शिरोमणि गाई जाती है. அம்மா அனைத்து வேதங்களுக்கும் மகுடம் என்று பாடப்படுகிறது. और जो भी शास्त्र हैं அதை தவிர மற்ற என்னவெல்லாம் சாஸ்திரம் இருக்கிறதோ सब गीता माता के बाल बच्चे हैं.
அது அனைத்தும் கீதா அம்மாவினுடைய குழந்தை குட்டிகளாகும். लेकिन गीता माता को शासन करने वाला शासक कौन? ஆனால் அந்த கீதா அம்மாவின் மீது ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சி செய்பவர் யாரு? जो श्रेष्ठ ते श्रेष्ठ शासक कहा जाता है. யாரை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஆட்சி செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது? उसका नाम है ईश्वर. அவருடைய பெயரே ஈஸ்வர் ஆகும். ईश माना शासन करता, वर माना श्रेष्ठ. ஈஷ் என்றால் சாசன் அதாவது ஆட்சி செய்யக்கூடியவர், வர் என்றால் சிரேஷ்டமானவர். इस सारी सृष्टि में ऐसी कोई भी आत्मा नहीं है இந்த முழு உலகத்திலும் இப்படி எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை जो उससे अच्छा शासन करके दिखाए. யார் அவரை விட நல்ல ஆட்சி செய்து காமிக்கிறாங்க? அப்படி இல்லை. वो निराकार ज्योति बिंदु शिव அந்த உருவம் இல்லாத ஜோதிர்பிந்து சிவன் इस सृष्टि पर जब आते हैं இந்த உலகத்தில் எப்பொழுது வருகிறாரோ मनुष्य सृष्टि के बाप அப்பொழுது மனித சிருஷ்டியினுடைய தந்தை राम बाप में प्रवेश करते हैं. ராமர் தந்தையில் பிரவேசம் செய்கிறார். और दादा लेखराज மற்றும் தாதா லேக்கராஜ் ब्रह्मा के साक्षात्कारों का अर्थ बताते हैं. பிரம்மாவினுடைய சாட்சாத்காரங்களுடைய அர்த்தத்தை சொல்கிறார். उन साक्षात्कारों का रहस्य ஆகவே அந்த காட்சிகள் சாட்சாத்காரத்தினுடைய ரகசியத்தை कृष्ण उर्फ दादा लेखराज की ब्रह्मा को डायरेक्ट नहीं मिलता पिता से. தந்தையிடமிருந்து கிருஷ்ணராக இருக்கக்கூடிய தாதா லேக்கராஜுக்கு டைரக்டாக தந்தையிடம் இருந்து கிடைப்பதில்லை. அந்த ரகசியங்கள் கிடைப்பதில்லை. அம்மாவின் மூலமாக தான் கிடைக்கிறது. गीता माता और उसका गीता पति भगवान फिर कौन हुआ? ஆகவே அந்த கீதா மாதா மற்றும் அந்த கீதா அம்மாவினுடைய கணவர் யாராகிவிட்டனர்? यज्ञ के आदि की ही बातें हैं. இது யக்னத்தின் ஆரம்பத்தின் விஷயமாகும். बाद में फ्रिक्शन पड़ गया. அதற்கு பிறகுதான் அவர்கள் ரெண்டு பேருமே தனித்தனியாகிவிட்டனர். स्थापना के साथ साथ यज्ञ कुंड से विनाश ज्वाला प्रज्वलित हुई. படைப்புக்கு கூடவே யக்ன குண்டத்திலிருந்து அழிவுக்கான அக்னி கூட வெளியே வந்தது. जब विनाश ज्वाला प्रज्वलित हुई எப்பொழுது அந்த அழிவுக்கான தீ வெளியே வந்ததோ तो मतभेद पैदा हो गया. அப்பொழுது வழி வேறுபாடு निमित्त வந்துவிட்டது. कौन बने? ஆகவே யார் நிமித்தமாகனாங்க? ब्रह्मा बाप और ब्राह्मण बच्चे. பிரம்மா தந்தை மற்றும் பிராமண குழந்தைகள். जो बच्चे निमित्त बने எந்த குழந்தைகள் நிமித்தமாகினார்களோ वो सब अलग कैटेगरीज के थे. அவர்கள் அனைவரும் மற்ற கேட்டகரியை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். कारण अकारण वो यज्ञ पिता की आत्मा यज्ञ छोड़ करके गई. சில காரணத்தால் அந்த யக்ஞ பிதாவினுடைய ஆத்மா யக்னத்தை விட்டு சென்று விட்டார். मूल कारण तो यही था முக்கியமான காரணம் இதுவாக தான் இருந்தது. आज में संपूर्ण ज्ञान नहीं था. என்னவென்றால் ஆரம்பத்துல சம்பூர்ணமான ஞானம் இல்லை, अधूरा ज्ञान था. அரைகுறையான ஞானம் இருந்தது. वही संस्कृत की गीता के अर्थ बैठ करके सुनाते थे. அதே சமஸ்கிருதத்தில் இருந்த கீதையினுடைய அர்த்தத்தை தான் சொல்லி உட்கார்ந்து புரிய வைத்தார். इस षष्ठ चक्र का विशाल ज्ञान तो अभी आया है. இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆழமான ஞானம் இப்பொழுதுதான் வந்திருக்கு. जबकि वो यज्ञ के आदि की गीता माता भी चली गई.
எப்பொழுது அந்த யக்னத்திலிருந்து கீதா மாதா கூட போயிட்டாங்க. और बाद में மற்றும் அதற்கு பிறகு ब्रह्मा का टाइटल दादा लेखराज ब्रह्मा को मिला। பிரம்மாவினுடைய டைட்டில் தாதா லேகராஜ் பிரம்மாவிற்கு கிடைத்தது. जिनको टाइटल मिला उनके द्वारा परमात्मा शिव ने யாருக்கு டைட்டில் கிடைத்ததோ பிறகு அவங்க மூலமாக பரமாத்மா சிவன் வந்து गीता ज्ञान तो दिया, கீதையினுடைய ஞானத்தை கொடுத்தார் தான். लेकिन गीता ज्ञान अमृत नहीं कहा जाता। ஆனால் அதை கீதா அமிர்த- ஞான அமிர்தம் என்று சொல்லப்படுவதில்லை. तब कहा जाता है जब उस ज्ञान को मंथन किया जाए। எப்பொழுது அந்த ஞானத்தை கடையப்படுகிறதோ அப்பொழுதுதான் அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது. अमृत पीकर देवताएं अमर बनते हैं। அமிர்தத்தை குடித்த பிறகுதான் தேவதைகள் அமரராகுகிறார்கள். तो पहले पहले तो मनुष्य सृष्टि का पिता ஆகவே முதலில் அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தை जो टाइटलधारी बनता है யாரு டைட்டில் உடையவராக ஆகுகிறாரோ वो ही शरीर छोड़ देता है। அவர்தான் உடலை விட்டு விடுகிறார். इसलिए ब्रह्मा को अमर नहीं कहा जाता। அதனால்தான் பிரம்மாவை அமர் என்று சொல்லப்படுவதில்லை. अमर माना देवता, அமர் என்றால் தேவதை. बाकी विष्णु और शंकर को तो देवता कहा जाता है। அதை தவிர விஷ்ணு மற்றும் சங்கரை தேவதா என்று சொல்லப்படுகிறது. मूर्तियां बनती हैं, मंदिर बनते हैं, கோவில் உருவாகுகிறது, சிலைகள் உருவாகுகிறது, பூஜை நடக்கிறது, पूजा होती है, क्योंकि संपूर्ण ब्राह्मण सो संपूर्ण देवता बनते हैं। ஏனென்றால் சம்பூர்ணமான பிராமணர் இருந்து பிறகு சம்பூர்ணமான தேவதை ஆகிறாங்க. ब्रह्मा के द्वारा यज्ञ के आदि में பிரம்மாவின் மூலமாக யக்னத்தின் ஆரம்பத்திலிருந்து जो भी दूसरे दूसरे धर्मों की आत्माएं थी யாரெல்லாம் மற்ற தர்மத்தினுடைய ஆத்மாவாக இருந்தார்களோ जो सारी मनुष्य सृष्टि से इकट्ठी की गई थी யாரு எல்லா மனித சிருஷ்டியிலிருந்து ஒன்னு சேர்க்கப்பட்டாங்களோ नई दुनिया का फाउंडेशन डालने के लिए புதிய உலகத்தின் ஃபவுண்டேஷனை போடுவதற்காக वो सब दादा लेखराज ब्रह्मा की गोद में पलती रही। அவர்கள் அனைவரும் தாதா லேக்ராஜ் பிரம்மாவினுடைய மடியில பாலனை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். यज्ञ के आदि की माताओं ने भी யக்னத்தின் ஆரம்பத்தில் இருந்த அம்மாக்கள் கூட மாதாக்கள் கூட ब्रह्मा को सपोर्ट किया। பிரம்மாவை தான் சப்போர்ட் பண்ணாங்க. यज्ञ पिता राम बाप को सपोर्ट नहीं किया। யகத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ராமர் தந்தைக்கு சப்போர்ட் பண்ண राम बाप और उसके सूर्यवंशी बच्चे ராமர் தந்தை மற்றும் அவருடைய சூரியவம்சி குழந்தைகள் सब यज्ञ से जुदा हो गए। அனைவருமே இந்த யக்னத்திலிருந்து அதாவது விலகிவிட்டனர். कौन पलते रहे? யார் பாலனை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள்? ब्रह्मा की गोद में चंद्रवंशी पलते रहे, பிரம்மாவினுடைய மடியில சந்திரவம்சிகள் பாலனை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். इस्लाम वंशी पलते रहे, बौद्धि वंशी पलते रहे, இஸ்லாம வம்சத்தை சேர்ந்தவர்கள் புத்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாலனை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். हर धर्म की आत्माएं पलती रही, எல்லா தர்மத்தினுடைய ஆத்மாக்களும் பாலனை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். लेकिन मूल बीज जो थे ஆனால் என்ன முக்கியமான விதையாக இருந்தார்களோ वो चले गए। அவர்கள் சென்று விட்டார்கள். परिवार की हालत, जिस परिवार में बाप ही सरपरस्त न रहे, குடும்பத்தினுடைய நிலை
அந்த குடும்பத்துல எப்பொழுது அந்த தந்தையே ஹெட்டா அதாவது தலைவராக இல்லையோ तो हालत बिगड़ती ही जाती है। அப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய நிலை இன்னுமே கெட்டுனே போகுது। कहने को ये हुआ कि सन 47 में डुप्लीकेट स्वर्ग स्थापन हो गया। சொல்றதுக்காக இப்படி சொல்லலாம் என்னவென்றால் 1946ல ஒரு டூப்ளிகேட் ஸ்வர்க்கம் வந்து ஆரம்பித்தது, हिंदुस्तान पाकिस्तान की लड़ाई लगी, இந்துஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு சண்டை ஆரம்பித்தது। और उस लड़ाई की विभीषिका के बीच ஆகவே அந்த சண்டையினுடைய கொடூரமான நேரத்தில் स्वर्ग का मॉडल तैयार हुआ कराची में। கராச்சியில் ஸ்வர்கத்தினுடைய மாடல் உருவாகியது। हिंदू मुसलमानों के बीच खून की नदियां बह रही थी हिंदुस्तान पाकिस्तान में। இந்து முஸ்லிம்க்கு நடுவில் இந்துஸ்தான் பாகிஸ்தான்ல வந்து ரத்த ஆறு ஓடியது। और उस नरक की दुनिया के बीच மற்றும் அந்த நரகத்தின் உலகத்திற்கு நடுவில் स्वर्ग का छोटा सा मॉडल वहाँ तैयार हो गया, ஸ்வர்கத்தினுடைய ஒரு சிறிய மாடல் அங்கு உருவாகியது। जो बड़े आराम से रहे पड़े थे। யார் ரொம்பவே சொகுசாக இருந்தார்கள்। वो मॉडल अल्पकाल का था, ஆனால் அந்த மாடல் வந்து ஒரு குறைய காலத்திற்காக தான் இருந்தது, सदा काल का मॉडल नहीं था। எப்பொழுதற்காகவும் அந்த மாடல் வந்து இல்லை। जैसे अजमेर में उसकी यादगार दिखाई जाती है भक्ति मार्ग में, எப்படி வந்து அஜ்மேர்ல அதனுடைய நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்துல காமிக்கப்படுகிறது। स्वर्ग का मॉडल बना हुआ है। ஸ்வர்கத்தினுடைய மாடல் வந்து உருவாகி இருக்குது। ब्रह्मा की मूर्ति वहाँ पंडे पुजारियों के द्वारा पूजी जाती है। பிரம்மாவினுடைய மூர்த்தி அங்க பண்டிதர்கள் பூஜாரிகள் மூலமாக பூஜை செய்யப்படுகிறது। बाहर से आने वाले श्रद्धालु कोई उसको नहीं मानते। வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை। जैसे कि भक्ति मार्ग में आज भी ब्रह्मा की पूजा नहीं होती। அதற்காக தான் பார்த்தீர்கள் என்றால் பக்தி மார்க்கத்தில் இன்றைய நாள் வரை கூட பிரம்மாவிற்கு பூஜை நடப்பதில்லை। माउंट आबू में सिर्फ माउंट आबू में रहने वाले ही மவுண்ட் ஆபுல வெறும் மவுண்ட் ஆபுல இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் ट्रांसलाइट का चित्र बना करके ब्रह्मा की पूजा करते हैं। டிரான்ஸ்லைட்னுடைய படத்தை உருவாக்கிவிட்டு பிரம்மாவிற்கு பூஜை செய்கிறார்கள், भगवान मानते हैं, பகவான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்। बाकी सारी दुनिया तो नहीं मानती। அதை தவிர முழு உலகமும் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை। कहने के लिए हो जाता है कि ब्रह्मा कुमारियों का भगवान आया हुआ है। சொல்வதற்காக இப்படி சொல்கிறார்கள் என்னவென்றால் பிரம்மா குமாரிகளின் பகவான் வந்திருக்காங்கன்னு। सारे विश्व का पिता नहीं, भक्ति मार्ग में नाम रख देते हैं अजमेर। முழு உலகத்திற்கும் தந்தை இல்லை, ஆகவே பக்தி மார்க்கத்தில் பெயர் வச்சிடுறாங்க என்னவென்றால் அஜ்மேர்। अज माने बकरा, அஜ் அப்படின்னா ஆடு, ஆண் ஆடு। मेढ़ माने मेढ़ा, மேடு அப்படின்னா ஷீப்। भेड़ बकरियों का देश। அதனால்தான் வந்து அது ஆடு இருக்கக்கூடிய இடமாகும், தேசமாகும்। கோட் அதாவது ஆடு மற்றும் ஷீப் இருக்கக்கூடிய இடமாகும்। जिनकी खासियत होती है யாருடைய ஒரு விசேஷ தன்மை இருக்கு, कि एक भेड़ बकरी जिधर जाएगी उसके पीछे पीछे सारा झुंड जाएगा। ஒரு ஆடு வந்து எங்க போகுதோ அதுக்கு பின்னாடி முழு ஆட்டுக்குட்டி எல்லாமே அங்கேதான் போகும்। ऐसी अंधश्रद्धा होती है इस्लामियों में। ஆகவே இஸ்லாமிகளில் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு। जो भी विधर्मी है उन विधर्मियों में सबसे मुख्य धर्म और पुराना धर्म, யாரெல்லாம் விதர்மிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நடுவில் எல்லாத்தை விட ஒரு முக்கியமான தர்மம் और पावरफुल धर्म மற்றும் பவர்ஃபுல்லான தர்மம்
विदेशी और विधर्मी धर्म விதேசி மற்றும் விதர்மி தர்மம் इस्लाम धर्म है। இஸ்லாம தர்மமாகும். इस्लाम धर्म की मैं करने वाली कोई बकरी एक कदम आगे बढ़ाती है, இஸ்லாம் தர்மத்துல இருக்கக்கூடிய நான் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடு முன்னாடி தன்னுடைய காலடி எடுத்து வைக்குது, तो सारे के सारे फॉलोअर्स उसको अनुगमन करते हैं। எல்லாமே ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களே ஃபாலோ பண்றாங்க. ये माउंट आबू की यादगार अजमेर में बनी हुई है। பின்படுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட மவுண்ட் அபுவினுடைய நினைவார்த்தம் தான் அந்த அஜ்மேர்ல காமிக்கப்பட்டிருக்கிறது. बाप आकर के पर्दाफाश करते हैं, ஆகவே தந்தை வந்துவிட்டு தான் அதனுடைய விளக்கங்களை ये கொடுத்தார். सब माया का पंप एंड शो है। என்னவென்றால் இது எல்லாமே மாயையினுடைய பாம்பன் ஷோ ஆகும். बल विदेशी लोग वर्ल्ड मॉडल का टाइटल दे देते हैं, பலே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் விதேசிகள் வந்து வேர்ல்டு மதர் உலகத்திற்கு அம்மா என்று டைட்டில கொடுத்துடுறாங்க தான். लेकिन वर्ल्ड मॉडल का टाइटल दे देने मात्र से ஆனால் उலகத்திற்கு அம்மா என்று டைட்டிலை கொடுத்த பிறகு सारे विश्व के ऊपर वसुधैव कुटुंबकम की छाप लगाते हुए முழு உலகத்திற்கு மீதும் வசுதேவ் குடும்பகம் என்ற அச்சியை सारे विश्व का शासन नहीं हो सकता। மற்றும் முழு உலகத்தின் மீது ஆட்சி வந்து நடக்க முடியாது. वो शासन तभी हो सकता है जब विश्व की धात्री माता அங்க அந்த ஆட்சி அப்பொழுதுதான் நடக்க முடியும் எப்பொழுது இந்த உலகத்திற்கு தாய் गीता माता के दिल पर கீதா மாதாவினுடைய மனதில் शिव शंकर भोलेनाथ की छाप पड़े। சிவசங்கர் போலேநாத்தினுடைய ஆட்சி விழுகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஆட்சி நடக்க முடியும். इसलिए बोला है அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, शिव की गीता से 1 सेकंड में स्वर्ग சிவனுடைய கீதையின் மூலமாக ஒரு செகண்ட்ல ஸ்வர்க்கம், और कृष्ण की गीता से 2500 वर्ष में दुनिया नरक बन जाती है। மற்றும் கிருஷ்ணருடைய கீதையின் மூலமாக 2500 வருடத்தில் உலகம் நரகமாக ஆகிவிடுகிறது. गीता माता जो सर्वशास्त्र शिरोमणि गाई हुई है, கீதா மாதா யாரை எல்லா வேதங்களுக்கும் தலை சிறந்த மகுடம் என்று பாடப்பட்டிருக்கிறதோ आदि में भी थी। அவங்க ஆரம்பத்துல கூட இருந்தாங்க. जैसे मम्मा எப்படி வந்து மம்மா और बाबा, மற்றும் பாபா, दादा लेखराज और ओम राधे, தாதா லேக்ராஜ் மற்றும் ஓம் ராதே दोनों के संस्कार एक होकर के थे। ரெண்டு பேருடைய சம்ஸ்காரம் வந்து ஒன்னா இருந்துச்சு. जैसे कि विष्णु का रूप थे, எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் விஷ்ணுவினுடைய ரூபமாக இருந்தாங்க. ऐसे यज्ञ के आदि के फाउंडेशन में அதே போல்தான் யக்னத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ல वो गुप्त पिता அந்த குப்தமாக இருக்கக்கூடிய தந்தை और गुप्त माता, மற்றும் குப்தமாக இருக்கக்கூடிய அம்மா, वो दोनों हस्तियां विष्णु के रूप में पार्ट बजा करके चली गई। அவங்க ரெண்டு பேருமே விஷ்ணுவின் ரூபத்துல பார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. तो गायन होता है विष्णु की नाभि से ब्रह्मा निकला, அப்பொழுதுதான் பாடப்படுகிறது விஷ்ணுவினுடைய நாபிலிருந்து நாபிகமலத்துல இருந்து பிரம்மா வந்தாங்க. फिर ब्रह्मा की नाभि से विष्णु निकला। அதற்கு பிறகு பிரம்மாவினுடைய தொப்புல இருந்து விஷ்ணு வந்தாங்க. विष्णु रूप तब प्रत्यक्ष होता है விஷ்ணு ரூபம் அப்பொழுதுதான் வெளிப்படுகிறது जब 10 साल की घोषणा जो मुरली में की गई थी, எப்பொழுது 10 வருஷத்திற்கான டிக்ளரேஷன் எப்பொழுது ஆகியதோ वो प्रैक्टिकल में साबित होती है ब्राह्मणों की दुनिया के अंदर।
அது பிராக்டிகலில் பிராமணர்களின் உலகத்தில் நிரூபணமாகுகிறதோ அப்பொழுது जिसमें बोला गया था 10 वर्ष के अंदर पुरानी दुनिया का विनाश இதுல சொல்லப்பட்டது இந்த 10 வருஷத்துல பழைய உலகத்தினுடைய அழிவு, और नई ब्राह्मणों की दुनिया का संगठन प्रत्यक्ष हो जाएगा। பிறகு புதிய பிராமணர்களின் உலகத்தின் சங்கடன் பிரத்யட்சமாகிவிடும் என்று 77 में वो दोनों आत्माएं लक्ष्मी नारायण के रूप में प्रत्यक्ष हो जाती हैं। 77 அந்த ரெண்டு ஆத்மாவும் லட்சுமி நாராயணனுடைய ரூபத்துல பிரத்யட்சமாகி விடுகிறார்கள். जिनके लिए बोला गया யாருக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது? लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? இந்த லட்சுமி நாராயணனுடைய ஜன்மம் எப்பொழுது ஆகியது? आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुआ। இன்னிலிருந்து 10 வருஷம் கம்மி 5000 வருடத்தில் ஆகியது. जब ये 10 वर्ष की घोषणा की गई थी, எப்பொழுது இந்த 10 வருஷத்துக்கான டிக்ளரேஷன் செய்யப்பட்டதோ, टाबू से ब्रह्मा मुख के द्वारा மவுண்ட் அபுல பிரம்மாவின் வாயின் மூலமாக कि आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुए। என்னவென்றால் இன்னிலிருந்து 10 வருடம் கம்மி 5000 வருடம் ஆகியது என்று. जब इन्हें लक्ष्मी नारायण का जन्म हुआ, அப்பொழுதுதான் இந்த லட்சுமி நாராயணனுடைய பிறப்பு ஏற்பட்டது. तो 66 से 5000 वर्ष पीछे की ओर चले। அப்பொழுது 66ல இருந்து 5000 வருடம் நம்ம பின்பக்கமா போகணும், பின்னாடி தலைகீழா போகணும். तो कौन सा सन आता है? அப்பொழுது என்ன வருடம் வருகிறது? वही 1966 आता है। அதே 1966 தான் வருது. 5000 वर्ष पीछे, 5000 வருஷம் நம்ம பின்னாடி போனா, परंतु उसमें से 10 वर्ष कम कर दे, ஆகவே அதுல இருந்து நம்ம 10 வருஷம் கம்மி ஆக்கிக்கணும். அப்ப என்ன வருது? तो 1976 आता है ना। அப்பொழுது 1976 வருது இல்லையா? 1976 में बाप का प्रत्यक्षता वर्ष मनाया गया। ஆகவே 1976ல தந்தையினுடைய பிரத்யக்ஷ வருஷம் கொண்டாடப்பட்டது. वो बाप नारायण के चोले से ही संसार में प्रत्यक्ष होता है। அந்த தந்தை நாராயணனுடைய உடல் மூலமாக தான் உலகத்திற்கு முன்னால் வெளித்தோன்றுகிறார். इसलिए मुरली में बोला है, அதனால் தான் முரளில சொல்லப்பட்டிருக்கிறது, सबसे सहज और अच्छी याद का साधन है नारायण को याद करना। எல்லாத்தை விட சகஜமான பிறகு நல்ல நினைவு செய்யக்கூடிய சாதனம் என்னவென்றால் நாராயணனை நினைவு செய்வது. मनुष्य जीवन का लक्ष्य है नारायण बनना, नर से। மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவென்றால் நரனிலிருந்து நாராயணன் ஆகணும். इससे ऊंचा पद कोई होता ही नहीं। இதை விட உயர்ந்த பதவி வேற எதுவுமே இருப்பதில்லை. ऊंचते ऊंच को याद करेंगे உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை நினைவு तो செய்தால் ऊंचे ही बनेंगे। பிறகு உயர்ந்தவங்களாக தான் ஆகுவோம். तो नारायण विश्व पिता के रूप में संसार में प्रत्यक्ष होता है, जिसे कहते हैं। ஆகவே நாராயணன் உலகத்திற்கு தந்தையின் ரூபத்தில் பிரத்யக்ஷமாகிறார். எதற்காக சொல்லப்படுகிறது? नर नारायण, நாராயணன் என்று. जो भी 500-700 करोड़ नर हैं, யாரெல்லாம் 500-700 கோடி நரன் அதாவது ஆண்கள் இருக்கிறார்களோ उनका पालन करता। 500-700 கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாலனை செய்யக்கூடியவர். उस विश्व पिता के साथ அந்த உலகத்தின் தந்தை கூடவே विश्व की माता உலகத்திற்கு அம்மா, जगत जननी भी प्रत्यक्ष होती है। உலகத்திற்கு பிறப்பு கொடுக்கக்கூடிய ஜெகத் ஜனனி கூட लेकिन பிரத்யக்ஷமாகிறார்கள். बुद्धि रूपी क्षेत्र में प्रत्यक्ष होती है। ஆனால் புத்தி ரூபமான இடத்தில் தான் பிரத்யக்ஷமாகறாங்க. तीसरी मूर्ति है। அவங்க தான் மூன்றாவது மூர்த்தி ஆகும். पहली मूर्ति ब्रह्मा, முதல் மூர்த்தி பிரம்மா, जिसने सहन शक्ति का पार्ट बजाया। யார் சகிப்புத்தன்மையினுடைய பாட்டை செஞ்சாங்க. दूसरी मूर्ति शंकर, இரண்டாவது மூர்த்தி சங்கர் ஆவாங்க. जो बीज रूप ब्राह्मण आत्माओं की दुनिया में
யார் விதரூபமான பிராமண ஆத்மாக்களின் உலகத்தில் विश्व पिता का पार्ट बजाता है விஸ்வத்திற்கே தந்தையாக பாட் பண்ணாங்க. और तीसरी मूर्ति है वैष्णवी देवी மற்றும் மூன்றாவது மூர்த்தி வந்து வைஷ்ணவ தேவி ஆவாங்க. जो यज्ञ के आदि में भी विश्व पिता के साथ ही थी. யார் யக்னத்தின் ஆரம்பத்தில் கூட உலகத்திற்கு தந்தையின் கூடவே தான் இருந்தாங்க. कोई बात में विरोधाभास नहीं था. எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்ப்பு இல்லை. बाद में जब दूसरे दूसरे धर्मों की आत्माएं यज्ञ में आ गई ஆகவே அதற்கு பிறகு மற்ற மற்ற தர்மங்களின் ஆத்மாக்கள் எப்பொழுது யக்னத்தில் வந்தார்களோ तो विरोधाभास पैदा हुआ. அப்பொழுதுதான் எதிர்ப்பு வந்து தொடங்கியது. तो 1976 में ஆகவே 1976ல लक्ष्मी नारायण की प्रत्यक्षता रूपी जन्म லட்சுமி நாராயணனுடைய வெளித்தோன்றும் ரூபமாகிய பிறப்பு ज्ञान के आधार पर प्रत्यक्ष हो जाता है. ஞானத்தின் அடிப்படையில் வந்து பிரத்யக்ஷமாகி விடுகிறது. बुद्धि में बात आ जाती है புத்தியில் விஷயம் வந்து விடுகிறது. कि शिव की गीता जब प्रत्यक्ष होगी என்றால் சிவனுடைய கீதை எப்பொழுது வெளித்தோன்றுமோ तो दुनिया स्वर्ग बनेगी. அப்பொழுது உலகம் ஸ்வர்கமாகிவிடும். जिस गीता के ऊपर कृष्ण की छाप होती है எந்த கீதையின் மீது கிருஷ்ணனுடைய அச்சு இருக்கு, अर्थात यज्ञ के आदि से ही दादा लेखराज कृष्ण की छाप होती है. அப்படியானால் யக்னத்தின் ஆரம்பத்தில் இருந்தே தாதா லேக்ராஜ் கிருஷ்ணனுடைய அச்சு இருக்கு. उस गीता से ब्राह्मणों की दुनिया में स्वर्ग नहीं बन सकता. அந்த கீதையின் மூலமாக பிராமணர்களின் உலகத்தில் ஸ்வர்க்கம் உருவாக முடியாது. बल ये भी निश्चित है பலே இது கூட நிச்சயமாகும். कि झूठी गीता जब तक सच्ची गीता न बने பொய்யான கீதை எப்பொழுது வரைக்கும் உண்மையான கீதையாக ஆகவில்லையோ तब तक दुनिया का भी कल्याण नहीं हो सकता. அப்பொழுது வரைக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்பட முடியாது. क्योंकि झूठी गीता को पल्यूट करने वाले मनुष्य गुरु ही है. ஏனென்றால் பொய்யான கீதையை அசுத்தமாக்கக்கூடியவர்கள் மனித குருக்கள் தான் ஆவாங்க. मनुष्य गुरुओं के द्वारा सब शास्त्रों में पॉल्यूशन पैदा किया गया. மனித குருக்கள் மூலமாக எல்லா சாஸ்திரத்திலும் பொல்யூஷனை உருவாக்கப்பட்டது. और उन मनुष्य गुरुओं में सबसे पहला मुख्य गुरु कौन है? மற்றும் அந்த மனித குருக்களில் முதல் இருக்கக்கூடிய முக்கியமான குரு யாரு? किसे कहेंगे? யாரை சொல்லப்படும்? इब्राहिम. இப்ராஹிம். इब्राहिम अगर पहला मुख्य गुरु हो இப்ராஹிம் ஒருவேளை முதலில் இருக்கக்கூடிய முக்கியமான குருவாக இருக்கிறாங்க அப்படின்னா जो अपन को शिवो हम समझ करके बैठ जावे அவர் தன்னை நான் தான் சிவம், அதாவது சிவோகம் என்று புரிந்து கொண்டு அமர்ந்து விட்டால் तो ब्राह्मणों की दुनिया में भी उसे पहला पहला गुरु बन करके प्रत्यक्ष होना चाहिए. ஆகவே பிராமணர்களின் உலகத்தில் கூட அவர் முதலில் முக்கியமான குருவாக இருந்து வெளித்தோன்றிருக்க வேண்டும். लेकिन वो पहले प्रत्यक्ष नहीं होता. ஆனால் அவர் முதலில் வெளித்தோன்றவில்லை. अहम ब्रह्मास्मि अहम शिवो अहम அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மா. அகம் சிவோகம், நான் தான் சிவன். मैं ही भगवान का स्वरूप हूँ. நான் தான் பகவானுடைய ஸ்வரூபமாவேன். मैं ही गीता का भगवान हूँ. நான் தான் கீதையினுடைய பகவான் ஆவேன். ये आवाज इस्लाम धर्म के इब्राहिम की नहीं है. இந்த
இந்த சத்தம், இந்த சொற்கள் இப்ராஹிம் அதாவது இஸ்லாம் தர்மத்தை சேர்ந்த இப்ராஹிம்னுடையதாக இல்லை. क्योंकि 2500 वर्ष के भक्ति मार्ग में ஏனென்றால் 2500 வருடத்திற்கான பக்தி மார்க்கத்தில் कृष्ण की सोल भी जन्म लेती है 63 जन्मों का। கிருஷ்ணனுடைய சோல் கூட ஜன்மம் எடுக்கிறது 63 பிறவிகள். और 63 जन्मों में மற்றும் அந்த 63 பிறவிகளில் गीता का भगवान किसको माना जाता है? கீதையினுடைய கடவுள் என்று யாரை கருதப்படுகிறது? दादा लेखराज कृष्ण की सोल, தாதா லேக்ராஜாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய சோல் ओ ஆத்மா ब्रह्मा को। பிரம்மாவை. ये संगम युग की शूटिंग की बात है। இது சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங்குடைய விஷயமாகும். अब तक भी बेसिक नॉलेज के ब्राह्मणों की दुनिया में दादा लेखराज को ही गीता का साकार भगवान के रूप में मान्यता दी जा रही है। இப்பொழுது வரை கூட பேசிக் பிராமணர்களின் உலகத்தில் தாதா லேக்ராஜை தான் பிரம்மாவை தான் கீதையினுடைய பகவானாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. और जो ब्रॉड ड्रामा का 63 जन्म है, द्वापर कलयुग के गिरती कला के जन्म, பிறகு துவாபர கலியுகத்தில் இருக்கக்கூடிய கீழே இறங்கக்கூடிய பிறவிகள் இருக்கிறது. उनमें भी कृष्ण की आत्मा के दिल में ही सबसे जास्ती ये विश्वास बैठता है அதுல கிருஷ்ணனுடைய ஆத்மாவின் மனதில் தான் அதிகமாக இந்த விசுவாசம் இருக்கிறது. कि गीता का भगवान मैं हूँ। என்னவென்றால் கீதையினுடைய பகவான் நான் தான், और कोई नहीं हो सकता। வேற யாராலையுமே இருக்க முடியாது. तो 63 जन्म जिस आत्मा की बुद्धि में ये बात पक्की रही कि ஆகவே 63 பிறவிகளில் எந்த ஆத்மாவினுடைய புத்தியில இந்த விஷயம் பக்காவாக இருந்தது. गीता का भगवान कृष्ण है, என்னவென்றால் கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் தான். तो ब्राह्मणों की शूटिंग पीरियड की दुनिया में ஆகவே அப்படி இருக்கும் பொழுது பிராமணர்களின் ஷூட்டிங் பீரியடின் உலகத்தில் वो संकल्प साकार होने लग पड़ता है। அந்த எண்ணங்கள் பலிக்க தொடங்குகிறது. उनकी बुद्धि में ये बात बैठती नहीं सहज रूप से। அவர்களின் புத்தியில் இந்த விஷயம் சகஜமாக அமர்வதில்லை. कि गीता माता का भगवान गीतापति शिव है, जो इस என்னவென்றால் கீதா மாதாவினுடைய கணவர் கிருஷ்ணர் அல்ல, சிவன் ஆவார். सृष्टि पर मनुष्य सृष्टि के पिता யார் இந்த உலகத்தில் மனித சிருஷ்டியினுடைய தந்தை राम बाप में पहले पहले प्रवेश करता है। इसलिए 47 में அவர்தான் ராம் தந்தையினுடைய ரூபத்துல பிரத்யட்சமாகினாரு. அதனாலதான் வருடம் 1976ல जब ब्रह्मा के द्वारा मुरली चलाना शुरू हुआ, வருடம் 1946ல எப்பொழுது பிரம்மாவின் மூலமாக முரளி நடக்க தொடங்கியதோ, तो जिस संस्था का नामकरण हुआ ஆகவே எந்த சன்ஸ்தாவிற்கு பெயர் கொடுக்கப்பட்டதோ वो ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय के नाम से हुआ। அது பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயனுடைய பெயர்ல தொடங்கியது. ब्रह्मा माने बड़ी माँ, பிரம்மா என்றால் பெரிய அம்மா. माँ के नाम से क्यों हुआ? அம்மாவினுடைய பெயர்ல ஏன் ஆகியது? बाप कहाँ चला गया? தந்தை எங்க போயிட்டாரு? क्योंकि ब्रह्मा की बुद्धि में ही ये बात बैठी हुई नहीं थी। ஏனென்றால் பிரம்மாவினுடைய புத்தியிலே இந்த விஷயம் அமரவில்லை. कि हमारा साकार में गुरु वास्तव में कौन था?
என்னவென்றால் எங்களுக்கு சாகாரத்துல குரு யாரு? क्योंकि जो वास्तव में उनका गुरु था, उनके साक्षात्कारों का रहस्य जिसके द्वारा समझाया गया, உண்மையில் அவருடைய குரு யாராக இருந்தாரோ, யாரின் மூலமாக சாட்சாத்காரங்களின் ரகசியத்தை புரிஞ்சிக்கப்பட்டதோ, वो तो उनकी हीरे की दुकान में उनका नौकर था। அவர் அவருடைய வைரத்தின் கடையில் ஒரு வேலைக்காரராக தான் இருந்தாரு. तो नौकर के प्रति ये भाव कैसे आ सकता है? ஆகவே ஒரு வேலைக்காரருக்காக இப்படிப்பட்ட பாவனை எப்படி வர முடியும்? क्या? என்ன? कि वो हमारा सदगुरु है। என்னவென்றால் அவர்தான் என்னுடைய சத்குரு. இப்படிப்பட்ட பாவனை ஒரு வேலைக்காரருக்காக எப்படி வர முடியும்? जो भी जीवन में 12 गुरु किए ब्रह्मा ने, பிரம்மா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த 12 குருக்களை செய்தாரோ, उन गुरुओं का भी गुरु है। सिर्फ इतना जानते थे, बहुत होशियार है। அவர் குருக்கெல்லாம் குரு ஆவார். இது மட்டும் அறிவார், என்னவென்றால் இவர் ரொம்ப ஒரு புத்திசாலி ஆவார் और बहुत सच्चा है। மற்றும் மிகவும் உண்மையானவர் ஆவார். और सब गुरु झूठे। மற்ற அனைத்து குருக்களும் பொய்யானவர்கள் ஆவார்கள். वाराणसी के विद्वान बुद्धि में बैठ गए, सब झूठे। வாரணாசியினுடைய வித்வான்கள் எல்லாமே புத்தியில உட்கார்ந்துக்கினாங்க, என்னவென்றால் அனைவரும் பொய்யானவர்கள் என்று. और उसके प्रति ये श्रद्धा भाव रहा மற்றும் அவருக்காக இந்த ஸ்ரத்தை பாவனை இருந்தது, நம்பிக்கை இருந்தது. कि हमारी दुकान में ये जो नौकर था वो सच्चा था। என்னவென்றால் எங்களுடைய கடையில யாரு நௌக்கர், அதாவது வேலைக்காரர் இருந்தாங்களோ அவங்க உண்மையானவங்க. कि नौकर का भाव बैठने से बुद्धि में ये बात उड़ गई। ஆனால் வேலைக்கார் என்ற பாவனை உட்கார்ந்திருக்கும் காரணத்தால் புத்தியில் இருந்து இந்த விஷயம் பறந்து விட்டது. कि वो ही वास्तव में गीता का भगवान था। என்னவென்றால் அவர்தான் உண்மையான கீதையினுடைய கடவுள் ஆவார் என்று. इसलिए मुरलियों में 66 से आना शुरू हुआ। அதனால்தான் முரளிகளில் 66 இந்த விஷயம் வர தொடங்கியது. जब मम्मा ओम राधे मृत्युशैया पर मुंबई के हॉस्पिटल में पड़ गई। எப்பொழுது ஓம் ராதே மம்மா தன்னுடைய மரண படுக்கையில் பம்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. तब ब्रह्मा को भी एहसास हुआ थोड़ा थोड़ा அப்பொழுது பிரம்மாவிற்கு கூட இது கொஞ்சம் கொஞ்சம் அவர் கூட உணர தொடங்கினார். कि यज्ञ में सारी बिच्छू टिंडन भरे पड़े। என்னவென்றால் இந்த யக்னத்தில் எல்லாருமே தேல் போன்ற சுபாவம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். इनमें एक भी हमारे काम का नहीं है। இதுல ஒருத்தர் கூட நம்ம வேலைக்கு உதவுறவங்க இல்ல. इसलिए मुरली में भी ये बात फिर बाद में बोली गई। அதனால்தான் முரளில கூட இந்த விஷயம் அப்புறமா சொல்லப்பட்டது. कि तुम बच्चे ब्रह्मा कुमार कुमारी अपन को लिखते हो, ये रंग है। என்னவென்றால் குழந்தைகளாகி நீங்கள் தனக்கு பிரம்மகுமார் குமாரிகள் என்று எழுதுகிறீர்கள், ஆகவே இது தவறானதாகும். माने ब्रह्मा को भी ये एहसास हुआ அப்படியானால் பிரம்மா கூட இது உணர்ந்தாரு. कि ब्रह्मा से भी ऊंची कोई हस्ती है। என்னவென்றால் பிரம்மாவை விட கூட யாரோ ஒருத்தர் உயர்ந்த பர்சனாலிட்டி இருக்காங்க. जो यज्ञ के आदि में भी थी யார் யக்னத்தின் ஆரம்பத்திலும் और இருந்தாங்க अभी भी மற்றும் இப்பொழுது கூட इस यज्ञ की वातावरण पर छाई जाने वाली है। இந்த யக்னத்தினுடைய சுற்றுச்சூழலில் அவர்தான் சூழ்ந்திருக்கிறாரு. इसलिए नाम डलवाया प्रजापिता ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय। அதனால்தான் பெயர் போட்டாங்க, என்னவென்றால் பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய் என்று. उससे पहले के जो छपे हुए 4 चित्र हैं, அதற்கு முன்னால பிரிண்ட் பண்ண என்று 4 படங்கள் இருக்குதோ, उनमें से 2 पहले पुराने जो चित्र त्रिमूर्ति गोला और அதுல எது 2 பழைய படங்கள் இருக்கு, திருமூர்த்தி
சிருஷ்டி சக்கரம் झाड़ का चित्र, மற்றும் கல்ப மரம் இருக்கு. इसमें अभी भी देखा जा सकता है அதுல இப்பொழுது கூட நம்ம பார்க்கலாம் कि ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय लिखा हुआ है, என்னவென்றால் அதுல பிரம்மகுமார் ஈஸ்வரி விஸ்வவித்யாலய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. प्रजापिता शब्द उसमें नहीं है. பிரஜாபிதா என்ற வார்த்தை அதுல இல்ல. 66 के बाद जो चित्र बनवाए गए, लक्ष्मी नारायण का चित्र, 66க்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட படங்கள் லட்சுமி நாராயணனுடைய படம் और सीढ़ी का चित्र, மற்றும் ஏணிப்படியினுடைய படம், उसमें वो प्रजापिता शब्द पड़ा हुआ है. அதுல அந்த பிரஜாபிதா என்ற வார்த்தை இருக்கு. लेकिन ஆனால் ब्रह्मा की स्मृति में फिर भी पक्का पक्का ये नहीं बैठा பிரம்மாவினுடைய நினைவில் இது அப்பொழுது கூட உறுதியாக அமரவில்லை. कि वास्तव में प्रजापिता वही था क्या, என்னவென்றால் உண்மையால பிரஜாபிதா அவர்தானா என்ன? मुरली चलाने वाला तो शिव की सोल, ஏனென்றால் முரளியை நடத்தக்கூடியவர் சிவனுடைய சோல் ஆவார். ब्रह्मा तो स्वयं मुरली नहीं चलाता था, பிரம்மா தானே முரளியை நடத்தவில்லை. तो मुरली में ये बात जरूर बोली गई कि प्रजापिता शब्द ऐड होना चाहिए. ஆகவே முரளியில கண்டிப்பாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் பிரஜாபிதா என்ற வார்த்தை கண்டிப்பாக சேர்க்கத்தான் வேண்டும். लेकिन ब्रह्मा कुमार कुमारियों ने अपने नाम के आगे आज भी प्रजापिता लगाना उचित नहीं समझा. ஆனால் பிரம்மகுமார் குமாரிகள் இன்றைய நாள் வரை கூட தன்னுடைய பேரின் முன்னால் பிரஜாபிதா என்ற வார்த்தையை சேர்ப்பது அவ்வளவாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. क्योंकि ब्रह्मा की बुद्धि में नहीं बैठा. ஏனென்றால் பிரம்மாவனுடைய புத்தியிலே அது உட்காரவில்லை. आज भल ब्रह्मा की सोल, இன்று பலை பிரம்மாவினுடைய சோல் सूक्ष्म शरीर के रूप में சூக்ஷ்ம சரீர ரூபத்தில் बेसिक नॉलेज के ब्राह्मणों की दुनिया की परवरिश कर रही है. பேசிக் நாலேஜில் பிராமணர்களின் உலகத்தை பராமரிக்கிறார். लेकिन अभी भी उनकी बुद्धि में ये पक्का नहीं बैठा है कि गीता का भगवान कृष्ण के अलावा कोई दूसरा हो सकता है. ஆனால் இன்றைய நாள் வரை கூட அவருடைய புத்தியில இது பக்கவாக உட்காரல. என்னவென்றால் கீதையினுடைய பகவான் கிருஷ்ணரை தவிர வேற யார் இருக்கிறாங்கன்னு. और जब तक उनकी बुद्धि में ये गुत्थी नहीं सुलझी है, ஆகவே எப்பொழுது வரைக்கும் அவருடைய புத்தியில இந்த விஷயம் கிளியர் ஆகவில்லையோ तब तक वो माता அப்பொழுது வரை அந்த மாதா जिसके दिल पर कृष्ण की छाप बैठी हुई है यज्ञ के आदि से ही, யாருடைய மனசுல யக்னத்தின் ஆரம்பத்தில் இருந்தே கிருஷ்ணருடைய அச்சு உட்கார்ந்திருக்கோ उसकी सदगति नहीं हो सकती. அவங்களுடைய சத்கதி ஏற்பட முடியாது. माता गुरु नहीं बन सकती विश्व की, மாதாவால் முழு உலகத்தினுடைய குருவாக ஆக முடியாது. वो विश्व की माता गुरु बनती है அந்த உலகத்திற்கே அம்மா குருவாகிறாங்க. तो सारी दुनिया का कल्याण होता है. அப்பொழுது முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்படுகிறது. एक के पतित बनने से सब पतित बन जाते हैं. ஒருத்தர் பतितமாகும் காரணத்தால் அனைவருமே பतितமாகி இருக்கிறார்கள். माता का पतन कब से हुआ? அந்த மாதாவிற்கு கீழே விழும் நேரம் எப்பொழுதிலிருந்து தொடங்கியது? द्वापर युग की शूटिंग शुरू होती है, துவாபர யுகத்தினுடைய ஷூட்டிங் தொடங்குகிறது और उस माता का पतन शुरू हो जाता है. மற்றும் அந்த மாதாவினுடைய விழும் தொடங்கி पृथ्वी का விடுகிறது. पॉल्यूशन शुरू हो जाता है. இயற்கையினுடைய பொல்யூஷன் ஆரம்பிக்கிறது. उसको कहते हैं प्रकृति माता, प्रा माना प्रकष्ट रूपेण. அதற்கு தான் பிரகிருதி அம்மா என்று சொல்லப்படுகிறது. பிர என்றால் விசேஷமான ரூபத்தில், कृति माने रचना, கிருதி என்றால் படைப்பு, प्रकष्ट रूपेण जिसकी रचना हुई है.
பிரகிருஷ்டமான ரூபத்தில் விசேஷமான ரூபத்தில் யாரே படைக்கப்பட்டதோ அவங்கதான் பிரகிருதி இயற்கை. वो द्वापर युग से प्रकृति पोल्यूट की जाती है ஆகவே துவாபர யுகத்திலிருந்து பிரகிருதியை இயற்கையை பொல்யூட் பண்ற தொடங்குறாங்க. और कलयुग के अंत तक आते आते पूरा ही पोल्यूशन हो जाता है. பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்தின் கடைசியில் வரும் வரை முழுமையாகவே பொல்யூட் ஆயிடுறாங்க. प्रकृति तामसी बन जाती है. பிரகிருதி தம பிரதானமாகி तामसी बन जाती है तो उसका चैतन्य रूप महाकाली के रूप में संसार में सामने आता है. தம பிரதானமாக ஆகிவிடுகிறது. அப்பொழுது அவங்களுடைய தம பிரதானமான ரூபம் மகாகாலியின் ரூபத்துல உலகத்திற்கு முன்னால் வருகிறாங்க. और वो महाकाली அதனால்தான் அந்த மகாகாலி सारी सृष्टि से प्रकृति को पोल्यूट करने वालों का असुरों का सफाया कर देती है. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரகிருத்தியை பொல்யூட் பண்ற அந்த அசுரர்களை அழித்து விடுறாங்க. तब आँख खुलती है. அப்பொழுதுதான் அவங்களுடைய கண் திறக்கப்படுகிறது. प्रकृति को पोल्यूशन करने वालों की आँख खुल जाती है. அந்த பிரகிருத்தியை பொல்யூட் பண்ணக்கூடியவர்களுக்கு கண் திறந்து விடுகிறது. और वो जान जाते हैं कि हमने क्या किया. மற்றும் அவர்கள் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னவென்றால், ஐயோ நாங்க என்ன பண்ணிட்டோம். गीता माता और गीतापति भगवान கீதையின் மாதா, பிறகு கீதையினுடைய கணவர் பகவான் कृष्ण को मान करके கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளும் कितना காரணத்தால் बड़ा भारी எவ்வளவு பெரிய जंजाल फैला दिया. குழப்பத்தை பரப்பிவிட்டனர். सारी मनुष्य सृष्टि पोल्यूट हो जाती है. முழு மனித சிருஷ்டி பொல்யூட் ஆகிவிடுகிறது. वो संस्कृत की गीता में भी लिखा हुआ है. அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கீதையிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. स्त्री जाति जब पोल्यूट होती है பெண் இனம் எப்பொழுது பொல்யூட் ஆகுதோ तो सारा संसार पोल्यूट हो जाता है. அப்பொழுது முழு உலகமும் பொல்யூட் ஆகிவிடுகிறது, அசுத்தமாகிவிடுகிறது. स्त्रियों की जब महिमा बढ़ती है, ஆகவே பெண்களுக்கு எப்பொழுது மகிமை அதிகமாகுகிறதோ, प्योरिटी बढ़ती है, தூய்மை அதிகமாகுகிறதோ तो सारा संसार स्वर्ग बन जाता है. அப்பொழுது முழு உலகமும் ஸ்வர்கமாகி விடுகிறது. कहते भी हैं यत्र नार्यस्तु पूज्यन्ते रमन्ते तत्र देवता. இது சொல்லவும் கூட படுகிறது. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. जहाँ नारियों की पूजा होती है, எங்கு பெண்களுக்கு பூஜை நடக்கிறதோ, माता समझ करके, தன்னுடைய தாய் என்று புரிந்து கொண்டு எங்கு பெண்களுக்கு பூஜை நடக்கிறதோ वहाँ देवताएं निवास करते हैं. அங்கு தேவதைகள் வசிக்கிறார்கள். और जहाँ नारियों का अपमान होता है, மற்றும் எங்கு பெண்களுக்கு அவமானம் ஏற்படுகிறதோ वहाँ राक्षसी सृष्टि बन जाती है. அங்க ராட்சசர்களின் உலகம் தொடங்கி விடுகிறது. आज घर घर का ये हाल है. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் இதுதான் நிலைமையாக இருக்கிறது. कि पिता खुदा न खास्ता शरीर छोड़ जाए என்னவென்றால், தந்தை ஒருவேளை உடலை விட்டுவிட்டால் और बच्चों के हाथ में सत्ता आ जाती है, பிறகு குழந்தைகளின் கையில் ஆட்சி விடுகிறது. बच्चे माता की बात नहीं मानते, அப்பொழுது குழந்தைகள் அம்மாக்களினுடைய விஷயத்தை கேட்பதில்லை, अपनी बात चलाते. தன்னுடைய விஷயத்தை தான் நடத்துகிறார்கள். माता जैसे उस घर में दासी बन करके रह जाती है. மாதாக்கள் எப்படியானால் அந்த வீட்டில் தாசியாக இருந்து விடுகிறார்கள். अभी थोड़े साल पहले तक भी ये परंपरा भारत में रही. இப்பொழுது கொஞ்ச வருடத்திற்கு முன்னால் கூட இந்த பரம்பரை பாரதத்தில் இருந்தது. कि बाप के वर्षे का हकदार बच्चे बनते रहे. என்னவென்றால், தந்தையினுடைய சொத்திற்கு உரிமையாளர்கள் குழந்தைகளாக தான் இருந்தார்கள். माता को कोई हिस्सा नहीं मिलता था. அந்த சொத்துல இருந்து அம்மாக்களுக்கு கொஞ்சம் கூட பகுதி கிடைக்காம இருந்தது.
अभी तो भगवान के रूप में प्रत्यक्ष हो रहा है षष्ठी पर। ஆனால் இப்பொழுது பகவான் இந்த உலகத்தில் பகவானின் ரூபத்தில் வந்து வெளித்தோன்றுகிறார். इसलिए फिर भी ये नियम पक्का कर दिया है सरकार ने। அதனால்தான் இந்த அரசாங்கம் கூட இந்த நியமத்தை பக்காவாக்கிவிட்டது. जब से शिवरात्रि की छुट्टी मनाना शुरू किया, எப்பொழுதிலிருந்து சிவராத்திரிக்கு வந்து விடுமுறையை கொண்டாட ஆரம்பித்தனர். कि माता का भी हिस्सा प्रॉपर्टी में होना चाहिए। என்ன நியமம் என்றால் இந்த அம்மாக்களுடைய பங்கு கூட ப்ராப்பர்ட்டில இருக்க வேண்டும், சொத்துல இருக்கணும். तो अभी माता को कुछ हिस्सा मिल रहा है। ஆகவே அதனால்தான் இப்பொழுது அம்மாக்களுக்கு கொஞ்சம் பகுதி கிடைக்கிறது. माताओं कन्याओं को भी हर प्रकार की नौकरी में उनको हिस्सा दिया जा रहा है। மாதா கன்யாக்களுக்கு கூட எல்லா விதமான தொழிலிலும் அவர்களுக்கு பங்கு தரப்படுகிறது. तो भगवान आया हुआ है, ஆகவே பகவான் வந்திருக்கிறார். भगवान माताओं का मर्तबा बढ़ा रहा है। பகவான் மாதாக்களுடைய மரியாதையை அதிகமாக்குகிறார். तो सारी सृष्टि के मनुष्य मात्र को ஆகவே முழு உலகத்தினுடைய மனிதர்களுக்கு माता का मर्तबा बनाना पड़ेगा। மாதாக்களுடைய மரியாதையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தான். अगर माता का बच्चा ही माता का पति बन करके बैठ जाए, ஒருவேளை அம்மாவினுடைய குழந்தையை அம்மாவினுடைய கணவராக ஆகிவிட்டு उसके அமர்ந்து ऊपर விட்டால், हुक्म चलाने लगे, கணவராக ஆகி அமர்ந்து விட்டால் மற்றும் அவர் மீது அவங்க மீது தன்னுடைய ஆர்டர் செலுத்த தொடங்கிவிட்டால், तो इससे जास्ती और दुर्गति की बात और क्या हो सकती है। ஆகவே இதைவிட ஒரு பெரிய துர்கத்தினுடைய விஷயம் வேற எதுவாக இருக்கலாம். मुरली में बोला जुल्म कर दिया। முரளியில் சொல்லியிருக்காங்க மிகவும் பெரிய குற்றம் செய்து விட்டனர் என்று. जुल्म हो गया। குற்றமாகிவிட்டது. कृष्ण बच्चे को माता का पति बनाए के बैठाई दिया। கிருஷ்ணர் குழந்தையை அம்மாவினுடைய கணவராக ஆக்கி அமர வைத்து விட்டனர். अभी ये मूल भूल जब खलास हो जाएगी, समाप्त हो जाएगी, ஆகவே இந்த முக்கியமான தவறு எப்பொழுது வந்து முடிந்து விடுமோ तो दुनिया सुधरने लगेगी। அப்பொழுது இந்த உலகம் சுதாரிக்க தொடங்கிவிடும். पहले पहले किसकी बुद्धि में से खलास होना चाहिए முதலில் யாருடைய புத்தியில இருந்து இது வெளியே வர வேண்டும்? है? कृष्ण उर्फ दादा लेखराज की बुद्धि में से ये बात निकल जानी चाहिए। கிருஷ்ணராக இருக்கக்கூடிய தாதா லேखराजனுடைய புத்தியிலிருந்து இந்த விஷயம் வர வேண்டும். कि गीता का भगवान என்னவென்றால் கீதையினுடைய பகவான் निराकार शिव शंकर भोलेनाथ है। निराकार சிவசங்கர் போலேநாத் ஆவார். कृष्ण की आत्मा नहीं है। கிருஷ்ணருடைய ஆத்மா இல்லை. कृष्ण तो सृष्टि का पहला पत्ता है। கிருஷ்ணர் வந்து உலகத்தினுடைய முதல் இலை ஆவார். वो बीज नहीं है। அவர் விதை இல்லை. बीज तो रुद्रमाला के जो पहले मणके हैं, விதை வந்து ருத்ரமணி மாலைகளில் இருக்கக்கூடிய முதல் மணிகள், के दो मणके, மேலே இருக்கக்கூடிய 2 மணிகள், एक माता के रूप में बीज ஒன்னு அம்மாவின் ரூபத்தில் இருக்கக்கூடிய விதை, और एक पिता के रूप। இன்னொன்னு தந்தையின் ரூபத்தில் இருக்கக்கூடிய விதை. वो ही विश्व के माता पिता है। அவங்க தான் இந்த உலகத்திற்கு அம்மா அப்பா ஆவாங்க. तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார், श्रीमद् भगवत गीता माता गाई जाती है। ஸ்ரீமத் பகவத்கீதை அம்மா என்று பாடப்படுகிறது. वो माता जिसका गायन होता है वो कोई जड़ पुस्तक नहीं है। யாருக்கு இந்த மகிமை ஏற்படுகிறதோ அந்த அம்மா வந்து ஒரு ஜடமான புத்தகம் இல்லை. कोई चैतन्य गीता माता है।
யாரோ சைத்தன்யமான கீதா அம்மாவாக இருக்காங்க. भगवान के मुख कमल से निकला हुआ गीता का ज्ञान है। பகவானுடைய வாய் கமலத்திலிருந்து வந்த கீதை ஞானமாகும். यज्ञ के आदि में भी யக்னத்தின் ஆரம்பத்தில் கூட जो ज्ञान भगवान ने सूर्य को दिया था, எந்த ஞானத்தை பகவான் சூரியனுக்கு கொடுத்தாரோ उस सूर्य के द्वारा पहले पहले उस माता को प्राप्त हुआ। அந்த சூரியன் மூலமாக முதலில் அந்த அம்மாவுக்கு தான் கிடைத்தது. वो माता அந்த அம்மா जगत जननी गाई जाती है। உலகத்திற்கே தாய் என்று பாடப்படுகிறது. ऊंच ते ऊंच बाप है तो जरूर फिर वो भी ऊंच ते ऊंच की ही गाई हुई होगी ना। உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக தானே இருக்கணும். गाया जाएगा, महिमा गाई जाएगी மகிமை பாடப்படுகிறது, तो मुख से गाई जाएगी அப்பொழுது வாயிலிருந்து பாடப்படுகிறதா या बिंदु निराकार के द्वारा गाई जाएगी? இல்லையானால் புள்ளியாக இருக்கக்கூடிய நிராகார் மூலமாக பாடப்படுகிறதா मुख से गाई जाएगी। வாயின் மூலமாக தான் பாடப்படுகிறது. तो गीता हो गई सर्वशास्त्र शिरोमणि, ஆகவே கீதை எல்லா சாஸ்திரங்களுக்கும் बाकी மகுடமாகிறது. सब शास्त्र हैं उनके बाल बच्चे। அதை தவிர அனைத்து சாஸ்திரமும் அவங்களுடைய குழந்தை ஆவாங்க. जो भी दुनिया में शासन करने के विधान बनाए गए हैं, உலகத்தில் என்னவெல்லாம் ஆட்சி செய்வதற்காக கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ हर धर्म में ஒவ்வொரு தர்மத்திலும் वो सब बाल बच्चे हैं। அது எல்லாமே குழந்தை குட்டிகள் ஆகும். और रचना से कब वर्षा मिल नहीं सकता। बाल बच्चों को रचना कहा जाता है। படைப்பு மூலமாக எப்பொழுதுமே ஆஸ்தி கிடைக்க முடியாது. ஆகவே குழந்தை குட்டிகளை படைப்பு என்று சொல்லப்படுகிறது. रचयिता से ही वर्षा मिलता है। படைக்க கூடியவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. अगर रचना को मानेंगे भी ஒருவேளை அந்த படைப்பை ஏற்றுக்கொண்டால் கூட तो अल्पकाल के लिए मानना पड़े। அப்பொழுது குறைந்த காலத்திற்காக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். दूसरे इतने ढेर शास्त्र हैं जिनको पढ़ने पर अल्पकाल का सुख मिलता है। இரண்டாவது பக்கம் இவ்வளவு அதிகமாக சாஸ்திரங்கள் இருக்கிறது, எதை படிக்கும் காரணத்தால் சுகம் கிடைக்கிறது. एक जन्म के लिए सुख मिलता है। அதுவும் குறைந்த காலத்திற்கான சுகம், ஒரு பிறவிக்கான சுகம் தான் கிடைக்கிறது. और ये तो भगवान की गाई हुई गीता है। மற்றும் இது பகவான் மூலமாக பாடப்பட்ட கீதையாகும். इससे 21 जन्मों का अनवरत सुख मिलता है। இதன் மூலமாக 21 பிறை வரை குறையாமல் இருக்கக்கூடிய சுகம் கிடைக்கும். मनुष्य मनुष्य को पढ़ाते हैं। மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள். अल्पकाल की है वो सब मनुष्य पढ़ाते हैं। என்ன படிப்பெல்லாம் குறைந்த காலத்திற்காக இருக்கிறதோ அது எல்லாமே மனிதர்கள் தான் படிப்பிக்கிறார்கள். उनसे अल्पकाल का सुख मिलता है। அதன் மூலமாக குறைந்த காலத்திற்கான சுகம் தான் கிடைக்கிறது. फिर दूसरे जन्म में नई सिरे पढ़ाई पढ़नी पड़े। அதற்கு பிறகு படிப்பை படிக்கிறார்கள். यहाँ तो एक ही निराकार बाप है இங்கு ஒரே ஒரு நிராகார் தந்தை தான் இருக்கிறாரு. जो 21 जन्मों के लिए वर्षा देते हैं। யாரு 21 பிறவிக்காக படிப்பை படிப்பிக்கிறாரு. कोई मनुष्य तो नहीं दे सकता। எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. वो मनुष्य तो थनाटे पैनी बनाए देते हैं। அந்த மனிதர்கள் எதுக்குமே தகுதி இல்லாதவர்களாக ஆக்குகிறார்கள். कौड़ी मिसल जिंदगी बनाए देते हैं मनुष्यों की। தோழி போல் மனிதர்களின் வாழ்க்கையை ஆக்கிவிடுகிறார்கள். बुद्धि में कौड़ी ही रमी रहती है புத்தியில் சோழி மட்டும்தான் இருக்கிறது. और बाप बनाते हैं हीरा மற்றும் தந்தை வைரமாக்குகிறார். पाउंड வர்த் பவுண்ட், அதாவது ரொம்பவே மதிப்பு வாய்ந்தவங்க.
तो इस दुनिया को कहा जाता है शैतानी रावण राज्य। ஆகவே அந்த உலகத்தை சொல்லப்படுகிறது சைத்தானி ராவண ராஜ்யம், சைத்தான் இருக்கக்கூடிய ராவண ராஜ்யம். रावण को शैतान कहा जाता है, ராவணனை சைத்தான் என்று சொல்லப்படுகிறது. परंतु उनको शैतान क्यों कहते हैं ஆனால் அவரை சைத்தான் என்று ஏன் சொல்லப்படுகிறது कोई नहीं जानते। இது யாருமே அறிய மாட்டார்கள். शैतान और भगवान, சைத்தான் மற்றும் பகவான். अब देखो गवर्नमेंट कहती है कि छूत अछूत निकाल दो, இப்பொழுது பாருங்கள், கவர்மெண்ட் கூட சொல்றாங்கல்ல, அதாவது தாழ்ந்த கிளாஸ் ஒன்னு இருக்கு, அத நீங்க தனிப்படுத்திருங்க. छुआछूत निकाली जावे, அதாவது எந்த காஸ்டை நாம் பிரித்து பார்க்குகிறோமோ அதை இப்பொழுது இருக்கக்கூடாது என்று கவர்மெண்ட் கூட சொல்லுது. गांधी जी भी मेहतरों आदि के साथ बैठ करके खाना खाते थे। காந்திஜி கூட இந்த எஸ்சி கிளாஸ் காஸ்ட் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாரு. कहते थे कि कोई भेदभाव नहीं रखो, சொன்னாரு என்னவென்றால் எந்த ஒரு வேறுபாடையும் நீங்க வைக்காதீர்கள். अच्छा நல்லது, नियम तो बनाई दिया, நியமத்தை உருவாக்கிவிட்டனர். लेकिन खुद गवर्नमेंट शंकराचार्य को हाथ तो लगावे, ஆனால் அந்த கவர்மெண்டே போய் சங்கராச்சாரியருக்கு தொட்டு பார்க்கட்டும். नहीं लगा सकते, அவங்களால தொடவே முடியாது, छू भी नहीं सकते। தொடவே முடியாது. प्राइम मिनिस्टर आदि सब लोग जाकर के उनके आगे नमन करते हैं, பிரைம் மினிஸ்டர் எல்லாமே போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. समझते हैं कि यह तो महंत हैं। புரிஞ்சுக்கிறாங்க என்னவென்றால் இவங்க ரொம்பவே மகான் ஆவாங்க. क्या है என்ன ஆவாங்க? महंत माना महाअंत, மகாந்த் அப்படியானால் மகான் அந்த. दुनिया में मनुष्यों की मौत होती है உலகத்தில் மனிதர்களுக்கு மரணம் तो कहते ஏற்படுகிறது. हैं अंत हुआ, அப்பொழுது சொல்கிறார்கள் முடிவு ஏற்பட்டு விட்டது என்று, अंतकाल आ गया। கடைசி காலம் வந்து விட்டது என்று. वो तो सबका अलग अलग है, टाइम पर थोड़े समय के लिए आता ही है, वो तो सामान्य अंत हो गया। அது எல்லாமே சிலருக்கு அவங்களுடைய நேரத்திற்கு தகுந்தபடி வந்துதான் ஆகும். அதுவே அது ஒரு சாமான்யமான கடைசி ஆகிவிட்டது. लेकिन वो है महंत, ஆனால் அந்த சங்கராச்சாரியர் மகாந்த் ஆவார். सारी सृष्टि का महान अंत करने वाले, முழு உலகத்திற்கும் மகான் முடிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள். लेकिन क्या ये मनुष्य गुरु का टाइटल है? ஆனால் இது என்ன ஒரு மனித குருக்கு இந்த டைட்டில் சூட் அதாவது பொருந்துகிறதா? सारी मनुष्य सृष्टि का विनाश करना, முழு மனித சிருஷ்டிக்கும் அழிவை ஏற்படுத்துவது, अंत का टाइटल लेकर बैठ जाना, கடைசி முடிவு செய்யக்கூடியவங்களுடைய டைட்டிலை எடுத்து அமர்ந்து விடுகிறது. ये मनुष्य गुरुओं का काम है। இது ஒரு மனித குருக்களுடைய வேலையா என்ன? बड़े बड़े इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक धर्म पिताएं आए, பெரிய பெரிய இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக் தர்ம பிதாக்கள் வந்திருக்கிறார்கள். वो भी पुराने धर्मों का, पुरानी चलन का, पुराने संस्कारों का, पुराने रीति रस्म रिवाजों का, அவர்கள் கூட பழைய தர்மம், பழைய நடத்தை, பழைய செயல்கள், பண்பாடுகள் எதெல்லாம் இருக்கிறதோ अंत नहीं कर सके। அதை அவர்களால் கூட முடிக்க முடியவில்லை. खुद ही इस दुनिया में मिट्टी में मिल करके रहे, தானே नीचे இந்த உலகத்தில் மண்ணோடு கலந்து இருந்தார்கள், गिरते चले गए, கீழே விழுந்து கொண்டே சென்றார்கள். दुनिया का परिवर्तन करने के निमित्त नहीं बन सके। உலகத்திற்கு பரிவர்த்தனை செய்வதற்காக நிமித்தமாகவில்லை. कि महंत का टाइटल तो उसी का गाया हुआ है, இந்த மகாந்தனுடைய டைட்டில் அவருக்கு தான் பாடப்பட்டிருக்கிறது. जो महाकाल गाया जाता है। யாரை மகாகால் என்று பாடப்பட்டிருக்கிறதோ அவருக்கு தான் இந்த மகாந்த் என்ற டைட்டில் கூட பொருந்துகிறது.
कालों का काल महाकाल, जिसको कोई काल खा नहीं सकता। காலனுக்கெல்லாம் காலன் மகாகாலன், யாரை எந்த ஒரு காலனால் சாப்பிட முடியாது। सारी मनुष्य सृष्टि काल के गाल में जाते हुए देखी जाएगी। முழு உலகமும் மரணத்தினுடைய வாயில் செல்வதில் போல் பார்க்கப்படும்। लेकिन उसको काल के गाल में जाते हुए कोई नहीं देख सकेगा। ஆனால் அவரை மரணத்தினுடைய வாயில் செல்வது போல் யாராலுமே பார்க்க முடியாது। ये उसका टाइटल है महंत। இது அவருடைய டைட்டில் தான் மனுஷ- ஆகும்। மகாந்த் என்பது गुरुओं का टाइटल नहीं है। மனித குருக்களுக்கு பொருந்தும் டைட்டில் இல்லை। वो महाकाल அந்த மகாகாலன் संसार के सामने प्रत्यक्ष होता है। உலகத்திற்கு முன்னால் தான் வெளித்தோன்றுகிறார்। तो बाप कहते हैं कि वो तो हिरण्यकश्यप जैसे हैं, जो ஆகவே अपने को ऐसे ऐसे टाइटल रखा करके बैठते हैं। தந்தை சொல்கிறார், யார் தனக்கு இப்படிப்பட்ட டைட்டில் எல்லாம் கொடுத்து விட்டு அமர்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஹிரண்ய கஷ்யப் ஆவாங்க। शिवोहम என்ன டைட்டில் என்றால் சிவோகம், ब्रह्मास्मि பிரம்மாஸ்மி, நான் தான் சிவன், நான் தான் பிரம்மா, महंत மகாந்த், மகான் முடிவை கொண்டு வரக்கூடியவங்க, श्री श्री 108 जगत गुरु जी महाराज। ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு மகாராஜ்। இப்படிப்பட்ட டைட்டில் எல்லாம் தனக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஹிரண்ய கஷ்யப் ஆவாங்க। भगवान खुद कहते हैं பகவான் தானே சொல்கிறார், कि जो अपन को ईश्वर मानते हैं யாரெல்லாம் தன்னை ஈஸ்வர் என்று புரிந்து கொள்கிறார்களோ वो बड़े से बड़े हिरण्यकश्यप हैं। அவர்கள் பெரியதிலும் பெரிய ஹிரண்ய கஷ்யப் ஆவாங்க। बाप बैठ बच्चों को समझाते हैं தந்தை அமர்ந்து கொண்டு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், तुम सभी ईश्वर के बच्चे हो ना। நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் ஆவீர்கள் இல்லையா? सर्वव्यापी कहने पर अर्थ कुछ भी नहीं समझते हैं। சர்வவியாபி என்றும் சொல்லும் காரணத்தால் எந்த ஒரு அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை। ईश्वर कहा जाता है ஈஸ்வர் என்று சொல்லப்படுகிறது, तो उसका अर्थ ही होता है ईश मना शासन करने वाला। ஆகவே அதனுடைய அர்த்தமே இதுதான் ஆகுகிறது। என்னவென்றால் ஈஷ் என்றால் ஆட்சி செய்யக்கூடியவர், पर माना श्रेष्ठ, வர என்றால் சிரேஷ்டமானவர், शासन करने वालों में श्रेष्ठ ते श्रेष्ठ ஆட்சி செய்யக்கூடியவரில் சிரேஷ்டதிலும் சிரேஷ்டமானவர், कहा जाता है ईश्वर। அவரை தான் ஈஸ்வர் என்று சொல்லப்படுகிறது। तो श्रेष्ठ ते श्रेष्ठ तो एक ही होगा ஆகவே சிரேஷ்டதிலும் சிரேஷ்டமானவர் या ஒருத்தர் தான் सर्वव्यापी இருப்பாரா? होगा। இல்லையானால் சர்வவியாபியாக இருப்பாரா? सब में परमात्मा है तो फादरहुड कहा जाता है। அனைவரிலும் பரமாத்மா இருக்கிறார் என்றால் அப்பொழுது ஃபாதர்ஹுட் என்று சொல்லப்படுகிறது। तब फादर ही फादर है, அனைவருமே தந்தையே தந்தையாக தான் இருந்திருப்பாங்க। तो फिर सुख शांति का वर्षा कहाँ से मिलेगा? பிறகு சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? बेहद का फादर तो एक ही होगा ना। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒருத்தராக தானே இருப்பாரு। सर्वव्यापी कैसे हो सकता है? அவர் சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும்? सर्वव्यापी हो तो किसी का दुख कौन हरेगा? சர்வவியாபியாக இருந்தால் யாருடைய துக்கத்தை யாரால் நீக்க முடியும்? भगवान को तो कहते हैं दुख हरता सुख करता। பகவானுக்கே சொல்லப்படுகிறது, துக்க ஹர்த்தா சுக கர்த்தா, துக்கத்தை நீக்கக்கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர்। फादर ही फादर होकर के सब बैठ जाएं, அனைவருமே ஃபாதரே ஃபாதர் ஆகி விட்டு அமர்ந்து விட்டால் फिर तो कोई अर्थ ही नहीं निकलता है। பிறகு எந்த ஒரு அர்த்தமே வெளியே வராது। तो बाप समझाते हैं कि ये तो है ही रावण राज्य। ஆகவே தந்தை புரிய வைக்கிறார், இது ராவண ராஜ்யமாகும், 10 सिरों का राज्य है, 10 தலைகளுடைய ராஜ்யமாகும்। ये एक का राज्य नहीं है। இது ஒருவருடைய ராஜ்யம், यहाँ एक का शासन नहीं है, இங்கு ஒருத்தருடைய ஆட்சி இல்லை, अनेकों का शासन है। நிறைய பேருடைய ஆட்சி ஆகும்। वो कहा जाता है रावण राज्य। ஆகவே அதை தான் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது। ये भी ड्रामा में नूद है, இது கூட டிராமாவுல இருக்கு, அடங்கி இருக்கு। इसलिए चित्रों में भी क्लियर करके दिखाया है।
அதனால்தான் படங்களில் கூட இதை கிளியர் ஆக்கி விட்டு காமிக்கப்பட்டிருக்கிறது. राम राज्य और रावण राज्य। என்னவென்றால் ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம். राम राज्य की क्या खासियत? ராமராஜ்யத்துல என்ன விசேஷ தன்மை இருந்தது? धर्म सत्ता राज्य सत्ता एक के हाथ में, தர்மம் பிறகு ராஜ்யம் ரெண்டுமே ஒருத்தருடைய கையில இருந்துச்சு. और रावण राज्य की क्या खासियत? பிறகு ராவண ராஜ்யத்துல என்ன விசேஷம் தன்மை இருக்கு? धर्म सत्ता राज्य सत्ता अनेकों के हाथ में, தர்மத்தினுடைய பவர் ராஜ்யத்தினுடைய பவர் நிறைய பேருடைய கையில இருக்கு. अनेक की मत पर चलने से बनता है रावण राज्य, நிறைய பேருடைய வழியின் அடிப்படையில் நடந்தால் இதன் மூலமாக ராவண ராஜ்யம் உருவாகுகிறது. और एक की मत पर चलने से बनता है राम राज्य। மற்றும் ஒருத்தருடைய வழிப்படி நடந்தால் ராமராஜ்யம் உருவாகுகிறது. इसलिए चित्रों में क्लियर करके दिखाया भी हुआ है। அதனால் தான் படங்களில் இதை கிளியர் ஆக்கி விட்டு கூட காமிக்கப்பட்டிருக்கிறது. तुम बच्चों को बुद्धि में है कि हम पुरुषोत्तम संगम युग पर हैं। குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில இது இருக்கு, என்னவென்றால் நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். हम सिर्फ संगम युग में नहीं हैं। நாம் வெறும் சங்கம் யுகத்தில் இல்லை. पुरुषोत्तम संगम युग कहा ही तब जाता है புருஷோத்தம சங்கம் யுகம் என்று அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது जब पुरुषों में उत्तम बनने वाला षष्ठी रूपी रंगमंच पर प्रत्यक्ष होने लगता है। எப்பொழுது ஆண்களிலே உத்தமமாக ஆக்கக்கூடியவர் இந்த உலகத்துல வெளி தோன்றுகிறாரோ அப்பொழுதில் இருந்துதான். कब से प्रत्यक्ष होता है? எப்பொழுதிலிருந்து வெளி தோன்றுகிறார்? 1976 से 1976 இருந்து जब से 10 साल की घोषणा का 1966 ऐलान किया हुआ था, இருந்து எப்பொழுதுல இருந்து 10 வருஷத்திற்கான டிக்ளரேஷனை வெளிப்படுத்தினாங்க. तब से पहले पहले ब्राह्मणों की बुद्धि में बैठना शुरू होता है। அப்பொழுதுல இருந்து முதலில் பிராமணர்களின் புத்தியில தான் இது உட்கார தொடங்குகிறது. कि जो भी शरीर रूपी पुरी में सोने वाले आत्माएं हैं, யாரெல்லாம் சரீர ரூபமான புரியில் தூங்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ उनमें उत्तम से उत्तम पार्टधारी कौन है? அவர்களில் உத்தமத்திலும் உத்தமமாக பாட் பண்ணக்கூடியவங்க யாரு? वो ब्राह्मणों की बुद्धि में बैठ जाता है। அது பிராமணர்களின் புத்தியில் அமர்ந்து விடுகிறது. समझते हैं कि बाप पुरुषोत्तम बनाने के लिए आए हुए हैं। புரிஞ்சுக்கிறாங்க என்னவென்றால் தந்தை தான் புருஷோத்தமராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். वो है बिंदु बिंदु आत्माओं का बाप शिव। அவர் புள்ளி புள்ளி ஆத்மாக்களின் தந்தை சிவன் ஆவார். जो आकर के पुरुषों को उत्तम देवता बनाता है। யார் வந்து விட்டு புருஷோத்தம் உத்தமமாக தேவதையாக்குகிறார். जैसे बैरिस्टर्स डॉक्टर्स आदि पढ़ाते हैं, எப்படி பேரிஸ்டர் டாக்டர் எல்லாம் படிப்பிக்கிறாங்க, तो जैसे पढ़ाने वाले होते हैं वैसे ही मर्तबा पाने वाले होते हैं। ஆகவே எப்படிப்பட்டவங்க படிப்பிக்க கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பெயர் தான் கிடைக்கிறது. समझते हैं कि इस पढ़ाई से हम फलाना बनेंगे। புரிஞ்சுக்கிறாங்க நாம இப்படிப்பட்ட படிப்பின் மூலமாக இப்படி குறிப்பிட்ட நபராகுவோம். यहाँ तो तुम सत्य के संग में बैठे हो। இங்க நீங்க உண்மையானவரின் தொடரில் அமர்ந்திருக்கிறீர்கள். दुनिया में सब असत्य हैं, झूठे हैं। இந்த உலகத்தில் அனைவரும் பொய்யானவர்கள் ஆவாங்க. सत्य तो सिर्फ एक ही है जिसकी सत्यनारायण की कथा गाई हुई। உண்மையானவர் வெறும் ஒரே ஒருத்தர் தான், யாருக்கு சத்யநாராயணனுடைய கதை பாடப்பட்டிருக்கிறது. सत्य लक्ष्मी की भी कथा नहीं गाई जाती। உண்மையான லக்ஷ்மணுடைய கதை கூட பாடப்படுவதில்லை. अगर वो भी सत्य हुई होती 100%, ஒருவேளை அவங்க கூட 100% உண்மையாக तो उसकी भी இருந்து कथा गाई जाती। அவங்களுக்கும் கூட கதை பாடப்பட்டிருக்கும். गॉड इज ट्रुथ कहा जाता है। God is truth என்று சொல்லப்படுகிறது. गॉड इज वन कहा जाता है।
God is one என்று சொல்லப்படுகிறது. கடவுள் ஒருத்தர் தான், கடவுள் உண்மையானவர் தான் என்று சொல்லப்படுகிறது. सत्य एक होता है, உண்மை ஒண்ணுதான், बाकी सब सत्य साबित हो जाते हैं। அதை தவிர அனைத்துமே பொய் என்று நிரூபிக்கப்படுகிறது. उस सत्य बाप से ही तुम सत्य धाम में जाते हो। அந்த உண்மையான தந்தையின் மூலமாக தான் உண்மையான தாமத்திற்கு செல்கிறீர்கள். तुमने चित्र भी बनाया हुआ है सीढ़ी का। நீங்கள் ஏணிப்படியினுடைய படத்தை கூட உருவாக்கி இருக்கிறீர்கள். उस चित्र में दिखाया गया है कि सब आत्माएं उस सत्य बाप के साथ परम धाम रही है। அந்த படத்துல कौन सा चित्र காமிக்கப்பட்டிருக்கிறது है? அனைத்து ஆத்மாக்கள் கூட உண்மையான தந்தையோடு மேல உண்மையான தாமத்திற்கு செல்கிறார்கள். ஆகவே இது எந்த படத்துல காமிக்கப்பட்டிருக்கிறது? झाड़ के चित्र में ऊपर शंकर का चित्र दिखाया हुआ है, கல்ப மரத்தினுடைய படத்தில் மேல சங்கரனுடைய படத்தை காமிக்கப்பட்டிருக்கிறது. जिसको संसार के लोग शिव शंकर भोलेनाथ के रूप में याद करते हैं। யாரை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிவசங்கர் போலேநாத் என்ற ரூபத்தில் நினைவு செய்கிறார்கள். शिव शंकर मिला के एक कर देते हैं। சிவன் மற்றும் சங்கரை சேர்த்துவிட்டு ஒன்றாக்கி விடுகிறார்கள். तुमको तो पता है நீங்கள் இதை அறிவீர்கள். कि शिव की आत्मा अलग, शंकर की आत्मा अलग। சிவனுடைய ஆத்மா தனி, சங்கருடைய वो ஆத்மா शिव தனி. ही शंकर में प्रवेश करता है அந்த சிவன் தான் சங்கர்ல और शिव நுழைகிறார் शंकर भोलेनाथ कहा जाता है। மற்றும் சிவசங்கர் போலேநாத் என்று சொல்லப்படுகிறது. में प्रवेश करता है उसको आप समान बनाता है। யாருக்குள் நுழைகிறாரோ அவரை தனக்கு சமமாக ஆக்குகிறார். बाकी शिव का नाम ब्रह्मा के साथ नहीं जोड़ा जाता, ஆகவே சிவனுடைய பெயர் பிரம்மாவோடு இணைக்கப்படவில்லை. शिव का नाम विष्णु के साथ नहीं जोड़ा जाता, சிவனுடைய பெயர் விஷ்ணுவோடும் இணைக்கப்படுவதில்லை. शिव का नाम सिर्फ 33 करोड़ देवताओं के बीच एक शंकर के साथ जोड़ा जाता है। சிவனுடைய பெயர் வெறும் 33 கோடி தேவதைகளின் நடுவில் சங்கரோடு மட்டும்தான் இணைக்கப்படுகிறது बताया சொல்லப்பட்டிருக்கிறது. कि उससे ही तुम सत्य धाम जाते हो। सत्य धाम 2 हैं, அவங்க மூலமாக தான் நீங்கள் உண்மையான தாமத்திற்கு செல்கிறீர்கள். ஆகவே உண்மையான தாமம் 2. एक है आत्माओं का धाम, ஒன்னு ஆத்மாக்களின் உலகமாகும். दूसरा है 2வது देवताओं का धाम। தேவதைகளின் உலகமாகும். मनुष्य ही ऊंचे उठते हैं, देवता बन जाते हैं। மனிதர்கள் தான் மேலே எழும்புகிறார்கள், அப்பொழுது தேவதைகள் ஆகி விடுகிறார்கள். ओम शांति।